ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துலாம் வாங்க. ஒரு வானலில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், நல்லா காரமாக வேணும்னா 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தக்காளி வதங்கட்டும். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இருந்தால் அது கூட நம்ம வேக வச்சு சேர்த்திக்கலாம். என்கிட்ட கேரட் இல்லை, பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும் நான் சேர்த்திருக்கேன். வெஜிடபிள் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். காயை சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்கின காயை நம்ம சேர்த்திக்கலாம். காயை ஒரு பரட்டிட்டு காயில் டேஸ்ட்டு ஏறுறதுக்காக கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு டைம் கிளறி விட்டுட்டு ஆயிலையே காய் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், ஒரு 2 மினிட்ஸ். அப்புறம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி பக்கம் நம்ம தெளித்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி பக்கம் மூடி வச்சுக்கலாம். காயை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். இப்போது சேமியா நம்ம எடுத்துக்கலாம். நான் 1 பேக்கெட் சேமியா தான் எடுத்திருக்கேன். 1 பேக்கெட் சேமியா, அதுக்கு நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே 1/2 லிட்டர் தண்ணி இருக்கிற அளவுக்கு சொம்பு இருக்கும். 1/2 லிட்டர் அளவு தண்ணி. எப்போயுமே 1 பேக்கெட் சேமியாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி, 1 சொம்பு தண்ணி வச்சுக்கலாங்க. சேமியா ரொம்ப நீளமாக இருக்கிறனால அது வந்து நம்ம மீடியம் சைஸுக்கு உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அணில் பேக்கெட் சேமியா ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு இப்போவே நமக்கு வந்து ஒரு 75% காயெலாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், பார்த்துக்கலாம். பாருங்கள், 75% நல்லா காய் வந்து வெஜிடபிள் வந்து பாயில் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் 1/2 லிட்டர் தண்ணி, 1 சொம்பு தண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம காயிலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போங்க ஆல்ரெடி. இப்போது தண்ணியில் இப்போ நம்ம எந்த அளவுக்கு உப்பு சேர்த்துறோமோ அதுதான் நல்லா நமக்கு சேமியாவில் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கல்லுப்பு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. நல்லா கொதிக்கட்டும் தண்ணி, மூடி வச்சிடலாம்.
ஃபுல் ஃப்ளேம் வச்சு மூடி வச்சா 1 மினிட்டில் தண்ணி நல்லா கொதித்து வந்துடும். இப்போது நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி உப்பு தண்ணி அதை எடுத்து தண்ணி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து நமக்கு வந்து உரப்பாக இருக்கணும். அப்படி உரப்பாக இருக்கிற ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து சேமியாவை சேர்த்திக்கலாம். பாருங்கள், நான் மீடியம் சைஸில் உடச்சி வச்சுருக்கேன். சேமியா சேர்த்திட்டேன். நம்ம தண்ணி வந்து கரெக்டாக ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கவே கூடாது. அப்படி மீடியமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு உதிரி உதிரியாக சேமியா வரும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்குங்க. பாருங்கள், மெல்ல அப்படியே ஒரு 5 செகண்ட் அப்படியே தண்ணியிலே விட்டு அப்புறம் லைட்டாக அப்படியே பரட்டி விட்டோம்னா சேமியாவும் வெஜிடேபிளும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நமக்கு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் மூடி வச்சுருங்க. ஃப்ளேம் லோவில் வச்சு மூடி வச்சிங்கன்னா ஒன்றே பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். நமக்கே தெரியும். நம்ம கிளறி விட்டுட்டு வாட்டர்லாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த ட்ரையாக இருக்கிற டைமில் ஃப்ளேம் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி மல்லித்தழை தூவி மூடி வச்சிடணுங்க. பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. மல்லித்தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு பாருங்கள் உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேமியா கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.